சென்னை மயிலாப்பூர் கபாலித்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முண்டக கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம். சென்னை மயிலாப்பூர் கபாலித்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பகாம்பாள் உடனுரை ஸ்ரீ கபாலீஸ்வரர் அனுகிரகம் கொண்டு மாய சக்தியாம் அருள்மிகு ஸ்ரீ முண்டக கன்னியம்மன் ஆலயத்தை புனரமைத்து மகா கும்பாபிஷேகம் 17/6/2026 காலை 6:25 மணி அளவில் சுக்ல திருதியை புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக தினத்தில் மிதுன லக்னத்தில் பரிவார மூர்த்திகள் கூடிய அருள்மிகு ஸ்ரீ முண்டக கன்னி அம்பிகைக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முண்டக கன்னி அம்பிகைக்கும் பரிவார் மூர்த்திகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்த பின்னர் பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். அப்போது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆலய நிர்வாகிகள் பேசும்போது, இந்த ஆலயத்தின் மகிமையை இப்பகுதி மக்கள் மட்டுமல்ல, வெற்றி இருக்கும் அனைத்து பகுதி மக்களுக்கும் வந்து தரிசிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன் என்று மக்களால் அறியப்பட்டவை. இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு திருப்பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் நா. சண்முகசுந்தரம், தலைவர் அரிமாதா ஆறுமுகம், பொதுச் செயலாளர் நா. கிருஷ்ணகுமார், பொருளாளர் மு. பத்மநாபன் ஆகியோர் கூறுகையில், இந்த கோயில் சிறிய குடிசையில் இருந்தது என்றும் கேட்ட அனைத்தையும் அருள் பாலிப்பவர் என்றும் எங்களுடைய முன்னோர்கள் கூறினர். இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், திருமணம் தடைகளை நீக்குதல், குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த அம்மனை வேண்டுபவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்றார்கள். ஆடி மாதம் 9ஆம் வாரம் 3 நாட்கள் மிகச் சிறப்பான முறையில் திருவிழா நடைபெறுவதாகவும், சித்திரை மாதம் அம்மனுக்கு பால்குடம் எடுத்தல் இங்குள்ள அனைத்து மக்களும் கலந்து கொண்டு அம்மனை வேண்டி பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார்கள். மேலும் கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து 18/6/2026 மண்டல பூஜை நடைபெறும். இந்த நிகழ்வில் அனைத்து பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுடைய அருளாசி பெறலாம் என்றும் கூறினர். முண்டக கன்னியம்மன் கோவில் இது கபாலி தோட்டம் ரயில்வே ஸ்டேஷன், மயிலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. இந்த முண்டகன்னியம்மன் கோவில் ரொம்ப பழமையான கோவில். இந்த அம்மன் மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கல்யாணம் ஆகாத வரவங்க, குழந்தை இல்லாதவங்க, யார் என்னென்ன வரம் கேட்குறாங்களோ வேண்டிய வரத்தை அந்த அம்மா தருவாங்க. அவ்வளோ சக்தி உள்ளவங்க இவங்க. ஒரு அம்மா வீடு மாதிரி, அந்த அளவுக்கு அந்த அம்மா நம்மளை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்கும், நடக்காதது எதுவுமே கிடையாது. அவ்வளோ பவர், அவ்வளோ சக்தி. அதனால தான் இப்போ இவ்வளோ மக்கள் இவ்வளோ கூட்டத்தில் இங்கே வந்திருக்காங்க. கும்பாபிஷேகம் இவ்வளோ நாள் கழிச்சு இது நடந்திருக்கு. எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். பெரிய ஒரு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. அவ்வளோ அந்த அம்மனை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. முண்டகன்னியம்மன் இது நாங்கள் பிறந்து வளர்ந்தது ரொம்ப வருஷத்துலேருந்து இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். சின்னதாக குடிசை வீட்டில் இருந்து இது இவ்வளோ அழகாக பெருசாக கட்டி இந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருந்தோம். இப்போ கல்யாணம் பண்ணி போயிட்டோம். ஆனாலும் இந்த கோவில் இது எங்கள் அம்மா வீடு மாதிரி. அவ்வளோ சக்தி இதில் இந்த மாதிரி இந்த கும்பாபிஷேகம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷமா நல்ல விஷயமா இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இது எங்களுக்கு ஒரு அம்மா வீடு மாதிரி. திருமயிலை ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள கபாலி தோட்டம், இதுதான் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர். இது எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் 2வது கும்பாபிஷேகம் பார்க்குறோம். ஒரு கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இது 2007 நடந்தது. 2019 நடக்க வேண்டியது தள்ளி போய், கொரோனா காலத்தில் தள்ளி போய் 7 வருஷம் கழித்து 17 வருஷம் கழித்து நடந்திருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நிறைய இளைஞர்கள் எல்லாம் இந்த ஆடி திருவிழா அப்போ சாமி ஆடுவாங்க, அழகு குத்துவாங்க. தீமிதி ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஆடி மாதம் 9ஆவது வாரம் 3 நாள் திருவிழா நடக்கும். அந்த 3 நாளில் வெள்ளிக்கிழமை முதல் நம்ம முண்டக கன்னியம்மன் கோவிலிருந்து இங்கே கங்கை திரட்டி அழைச்சி அழகாக தீமிதி திருவிழா நடக்கும். அந்த தீமிதி திருவிழாவில் அழகு குத்திட்டு 1000 பேருக்கு மேலே தீமிதியில் நடந்துப்பாங்க. குழந்தை வரும். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் குழந்தை, கல்யாணம், இது எல்லாமே சுப விஷயங்கள் எல்லாமே நடந்தது இந்த கோவில்னால தான். அம்மாவை எல்லாரும் இந்த 45 நாள் கண்டினியூஸாக பாருங்கள், நல்ல அருள் கிடைக்கும். நிகழ்ச்சியில் கும்பாபிஷேகத்தின் கௌரவ தலைவர்கள், ஆலய விழாக்குழுவினர், மகளிர் பிரிவினர், பகுதிவாழ் மக்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர்.